என் தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அந்த நாள் இன்றும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. என் தாய் இரத்த கண்ணீர் வடித்துக்கொண்டு ஒரு முஸ்லிம் பெண்ணை சபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் 18 வயதான பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. என் தந்தை தற்கொலை செய்து கொண்டால் என் அம்மா ஏன் அந்த பெண்ணை சபிக்க வேண்டும்? எனக்கு என் தந்தையின் மீது அளவற்ற அன்பு இருந்தது. அப்போது நான் சிறியவள். நான் வளர்ந்த பிறகு அனைத்தையும் மறந்துவிட்டேன். அந்த சம்பவத்திற்கு பிறகு 10 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நான் இளமை பருவத்தில் அடியெடுத்து வைத்தபோது பல விஷயங்களை பற்றி சிந்திக்க தொடங்கினேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த விசித்திரமான பெட்டியை பற்றிய நினைவு எனக்கு வந்தது. அது ஒரு விசித்திரமான பெட்டி. அதில் என் தாய் அழுக்கு துணிகளை போட்டால் அவை துவைக்கப்பட்டு அயன் செய்யப்பட்டு வெளியே வரும். சமைக்காத உணவை வைத்தால் அது சமைக்கப்பட்டு கிடைக்கும். இப்படி அந்த பெட்டியால் பல வேலைகள் தானாகவே முடிந்துவிடும். அந்த பெட்டி இருந்த அறைக்குள் யாரும் செல்ல அனுமதி இல்லை. வீட்டில் நானும் என் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம். மாலை நேர பூஜைக்கு பிறகு என் அம்மா அந்த அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு ஜெபம் செய்வார். அவர் கடவுளை வழிபடுகிறார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அந்த அறையின் உண்மையான ரகசியம் தெரிந்தபோது என் உடம்பே சிலிர்த்து போனது. சிறுவயதில் இது எனக்கு ஒரு அழகான உணர்வாக தெரிந்தது. என் தாயின் பக்தியால் தான் இதெல்லாம் நடக்கிறது என்று நம்பினேன். ஆனால் வளர்ந்த பிறகு இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் இரவு அம்மா பூஜைக்காக அறைக்குள் சென்றபோது தவறுதலாக கதவை திறந்து வைத்து விட்டார். நான் ஒளிந்திருந்து பார்த்தபோது அம்மா அந்த பெட்டியை திறந்து அதற்குள் இறங்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். அம்மா பெட்டிக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அம்மா வெளியே வருவார் என்று அரை மணி நேரம் காத்திருந்தேன். அவருக்கு உள்ளே மூச்சு திணறி இருக்குமோ என்று பயந்து பெட்டியை திறந்தேன். ஆனால் உள்ளே அம்மா இல்லை. என் கண்ணாலேயே அவர் உள்ளே செல்வதை பார்த்தேன். ஆனால் இப்போது பெட்டி காலியாக இருந்தது. பயத்தில் எனக்கு தலை சுற்றியது. சுமார் 3 மணி நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன். பிறகு பயந்து என் அறைக்கு சென்று விட்டேன். சிறிது நேரம் கழித்து சத்தம் கேட்டு ஓடி வந்தபோது அம்மா பெட்டியிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார். அவர் அமைதியாக தன் அறைக்கு சென்று படுத்துக் கொண்டார். நான் இதை பற்றி எதுவும் அம்மாவிடம் கேட்கவில்லை. என் தந்தையின் இறப்பிற்கு பிறகு அம்மா யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார். ஆனால் அந்த பெட்டியின் ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். ஒரு நாள் அம்மாவின் உறவினர் ஒருவர் இறந்த செய்தியை கேட்டு அம்மா ஊருக்கு சென்றார். எனக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. அறை கதவு திறந்திருந்தது. ஆனால் பெட்டி பூட்டப்பட்டிருந்தது. அம்மாவின் அறையில் தேடிய போது பிரிட்ஜ் மேலே சாவி கிடைத்தது. நடுக்கத்துடன் பெட்டியை திறந்தேன். உள்ளே ஒன்றுமே இல்லை. நான் பெட்டியை மூட சென்றபோது கீழே இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டது. ரீனா, கீழே வா என்று கேட்டது. என் தாயின் பெயரை சொல்லி அழைக்கும் அந்த ஆண் குரலை கேட்டு நான் உறைந்து போனேன். அங்கு யாரும் இல்லை. பின்பு எப்படி குரல் வந்தது? நான் கூர்ந்து கவனித்த போது பெட்டியின் அடியில் ஒரு பலகை போன்ற அமைப்பு இருப்பதை உணர்ந்தேன். அதை நான் மெதுவாக புரட்டி பார்த்தபோது நான் திகைத்து போனேன். ஏனென்றால் அந்த பெட்டியின் அடியில் ஒரு வழி திறந்திருந்தது. அதாவது பெட்டிக்கு அடியில் ஒரு பாதாள அறை இருந்தது. என் அம்மாவின் பெயரை சொல்லி கூப்பிட்ட அந்த நபர் பதில் ஏதும் கிடைக்காததால் அங்கிருந்து சென்றிருக்க வேண்டும். நான் படிக்கட்டுகள் வழியாக குனிந்து பார்த்தபோது அங்கே ஒரு மனிதன் கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். நான் மிகுந்த அச்சமடைந்து பெட்டியை உடனே மூடிவிட்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. கண்கள் இருட்டின. அந்த மனிதர் யார்? என் அம்மா ஒவ்வொரு நாளும் பூஜை என்ற பெயரில் அங்கே சென்று என்ன செய்கிறார்? என் மனதில் தவறான எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. என் அப்பாவும் அம்மாவும் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக நேசித்தார்கள். அப்பா இறந்த பிறகு அம்மா எப்படி உயிரோடு இருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. அவர் நோய்வாய்ப்பட்ட போது கூட அப்பாவின் பிரிவால் தான் அப்படி இருக்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் இன்று அந்த பாதாள அறையில் ஒரு மனிதனை பார்த்த பிறகு என் தாய் மீது நான் வைத்திருந்த மரியாதை சிதறி போனது. அம்மா இளமையாகவும் அழகாகவும் இருந்தும் ஏன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்று நான் பெருமையாக நினைத்திருந்தேன். ஆனால் இன்று நான் பார்த்த விஷயம் என் அம்மாவை என் கண்ணெதிரே சிறுமைப்படுத்தி விட்டது. என் அம்மா இத்தனை ஆண்டுகளாக அந்த மனிதனை ஏன் அங்கே மறைத்து வைத்திருக்கிறார்? இப்போது அம்மா ஊரிலிருந்து திரும்பும் வரை நான் காத்திருந்தேன். அவர் வந்ததும் என்னிடம் சாப்பாடு பற்றி கேட்டார். ஆனால் நான் பதில் சொல்லவில்லை. விசித்திரமான பார்வையில் அவரை பார்த்தேன். என்ன ஆச்சரியா, ஏன் என்னை இப்படி பார்க்கிறாய் என்று கேட்டார். என் உள்ளுக்குள் கோபமும் துக்கமும் நிறைந்திருந்தது. நான் உங்களை ஒரு உத்தமி என்று நினைத்தேன். ஆனால் இன்று என் நம்பிக்கை உடைந்து விட்டது என்று அவரிடம் வெடித்தேன். என்ன ஆனது ரியா, ஏன் இப்படி பேசுகிறாய்? நான் என்ன செய்தேன் என்று அம்மா பதட்டமாக கேட்டார். நான் உங்கள் மகள் என்று சொல்லிக் கொள்ளவே வெட்கப்படுகிறேன்.
நீங்கள் அப்பாவை நேசிப்பதால் தான் வேறு திருமணம் செய்யவில்லை என்று நினைத்தேன். ஆனால் இன்று நீங்கள் என் கண்ணில் விழுந்து விட்டீர்கள் என்றேன். அம்மா அலறினார். இப்போதும் நான் உன் அப்பாவை தான் நேசிக்கிறேன். அவர் நினைவில் தான் வாழ்கிறேன். உனக்கு என்ன தெரிந்தது என்றார். நான் எல்லாம் தெரிந்துவிட்டது என்று கோபமாக கத்தினேன். அந்த பெட்டிக்கு அடியில் உள்ள பாதாள அறையில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் அந்த மனிதனை நான் பார்த்து விட்டேன். தினமும் இரவு பூஜை செய்ய போவதாக சொல்லி அவரிடம்தானே செல்கிறீர்கள். யார் அந்த மனிதன் என்று கேட்டேன். அம்மா அதிர்ச்சியில் என்னை பார்த்தார். அந்த பாதாள அறை உனக்கு எப்படி தெரிந்தது? அந்த மனிதனை நீ எங்கே பார்த்தாய் என்று வியப்புடன் கேட்டார். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அம்மா. சிறு வயதில் அந்த பெட்டியில் துணிகள் தானாகவே துவைக்கப்பட்டு வருவதும் காய்கறிகள் சமைக்கப்பட்டு வருவதும் ஏதோ மந்திரம் என்று நினைத்தேன். உங்கள் பக்தியால் நடக்கும் அதிசயம் என்று நம்பினேன். ஆனால் அங்கே நீங்கள் ஒரு அந்நிய மனிதனை வைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. யார் அவர் என்று மீண்டும் கோபமாக கேட்டேன். அம்மா தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டார். நீ ஏன் அந்த பெட்டியை திறந்தாய்? சாவி உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். நான் விடாப்பிடியாக, அம்மா, நான் இப்போது குழந்தை அல்ல. உங்க மாய கதைகளை நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்கள் என்றேன். இனி உன் கதைகளை நம்ப மாட்டேன் என்று நான் கோபமாக கத்தினேன். என் தாய் என் தோலை பிடித்து கட்டிலில் அமர வைத்தார். கோபப்படாதே ரியா, உண்மையை சொல்கிறேன் கேள். அந்த பாதாள அறையில் இருப்பது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய தந்தைதான் என்றார் அம்மா. என்னால் அதை நம்பவே முடியவில்லை. நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பே என் தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நானே என் கைகளால் அவருக்கு இறுதி சடங்கு செய்தேன். அவருடைய அஸ்தி இப்போதும் என்னிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்று கத்தினேன். அம்மா அமைதியாக சொன்னார். உன் தந்தை தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அது உன்னுடைய தந்தையின் உயிரை காப்பாற்ற நானும் அவரும் சேர்ந்து ஆடிய நாடகம். உன் தந்தை இறந்து விட்டதாக இந்த உலகை நம்ப வைக்க ஒரு பொம்மையைத்தான் நாங்கள் தூக்கில் தொங்கவிட்டோம் என்றார். இந்த கற்பனை கதையை நான் எப்படி நம்புவது? அவர் எதற்காக அப்படி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் வா, நானே உன்னை அவரிடம் அழைத்து செல்கிறேன். அவரே உண்மையை சொல்லட்டும் என்று கூறி என் கையை பிடித்து பாதாள அறைக்கு அழைத்து சென்றார் அம்மா. அவர் என் தந்தை இல்லை, யாரோ அந்நியர். எனக்கு என் அப்பாவின் முகம் நன்றாக தெரியும் என்று நான் வழிநடுக சொல்லிக் கொண்டே வந்தேன். நீ உன் தந்தையின் இளமை கால முகத்தை தான் பார்த்திருக்கிறாய். 10 ஆண்டுகளில் ஒரு மனிதன் முதுமை அடைவது இயற்கைதான் என்றார் அம்மா. நாங்கள் படிக்கட்டுகளில் இறங்கி கீழே சென்றோம். சத்தம் கேட்டு அந்த மனிதர் எழுந்து அமர்ந்தார். ரியாவுக்கு உண்மை தெரிந்து விட்டது. அவளுக்கு நீங்களே எல்லாவற்றையும் விளக்குங்கள். அவள் என்னை நம்பவில்லை என்று அம்மா என் தந்தையின் பெயரை சொல்லி அழைத்தார். நான் உற்று பார்த்தேன். சுருக்கங்கள் விழுந்த முகம், நரைத்த தாடி. ஆனால் அந்த கண்களை என்னால் அடையாளம் காண முடிந்தது. அவர் வேறு யாரும் அல்ல, என் சொந்த தந்தைதான். ரியா, என் செல்லமே என்று என் தந்தை கதறி அழுது கொண்டே என்னை அணைத்து கொண்டார். ஆனால் நான் அவரிடமிருந்து விலகி நின்றேன். நீங்கள் என் தந்தையா? அப்படியென்றால் இத்தனை ஆண்டுகள் என்னை ஏன் அனாதையாக உணர வைத்தீர்கள்? 10 வயது சிறுமியாக இருந்தபோது உங்கள் இறப்பு செய்தியை கேட்டு நான் எவ்வளவு துடித்திருப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா? என் சிறு வயது முழுவதையும் நீங்கள் பாழாக்கி விட்டீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று தேம்பி தேம்பி அழுதேன். என் தந்தை என் கைகளை பிடித்து அமர வைத்தார். சொல்கிறேன் மகளே, சொல்கிறேன். நாங்கள் செய்ததெல்லாம் ஒரு கட்டாயத்தினால்தான். உண்மையை அறிந்தால் உன் கோபம் தனியும் என்று கூறி தன் கதையை சொல்ல தொடங்கினார். நமது கிராமத்து பண்ணையார் ரஹீம் மாளிகையில் நான் வேலைக்காரனாக இருந்தேன். நான் மிகவும் தைரியமானவனாகவும் பலசாலியாகவும் இருந்ததால் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தேன். ஆனால் ஒரு நாள் நடந்த சம்பவம் எங்கள் அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது. நான் உயிரோடு இருந்தும் பிணமாக மாற வேண்டியதாயிற்று. அந்த மாளிகையின் மகள் சமா பர்வீன். அவளுக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது. ஒரு நாள் நள்ளிரவில் அவள் மிகவும் பயந்த நிலையில் என் அறைக்கு வந்தாள். அவளை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். குட்டியம்மா, நள்ளிரவில் ஏன் இங்கு வந்தீர்கள்? உங்கள் அண்ணன்களுக்கோ அல்லது தந்தையார் பண்ணையாருக்கோ தெரிந்தால் தவறாக நினைப்பார்கள் என்று பதட்டத்துடன் கேட்டேன். அவள் அழுது கொண்டே சொன்னாள், எனக்கு உன்னுடைய உதவி இப்போதே தேவை. இல்லை என்றால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன். அவள் கையில் ஒரு சிறிய பையும் உடம்பை மறைக்க ஒரு போர்வையும் இருந்தது. உங்களுக்கு தான் திருமணம் நடக்கப் போகிறதே, நான் ஒரு சாதாரண வேலைக்காரன். உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று நான் கேட்டேன். அவள் விம்மி விம்மி அழுதபடி சொன்னால், எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டமில்லை. நான் நேசிக்கும் சுயம் என்ற இளைஞனுடன் ஊரை விட்டு போக போகிறேன். அவன் நகரத்தில் எனக்காக காத்திருக்கிறான்.
நீ என்னை தொடர்வண்டி நிலையம் வரை அழைத்து சென்று நகரத்தில் விட்டுவிட வேண்டும். அதன் பிறகு நாங்கள் இருவரும் நாட்டை விட்டே சென்று விடுவோம் என்றாள். இதை கேட்டதும் நான் மிரண்டு போனேன். நான் அவளை எச்சரித்தேன். குட்டியம்மா, இது ஆபத்தானது. உங்கள் அண்ணன்களுக்கு தெரிந்தால் நம்மை கொன்று விடுவார்கள். குடும்ப கௌரவத்தை கருதி இதை செய்யாதீர்கள் என்றேன். ஆனால் அவள் சொன்ன உண்மை என் இதயத்தை உலுக்கியது. அவர்கள் என் சொத்துக்காக ஒரு வயதான கிழவனுக்கு என்னை மனமுடித்து கொடுக்கிறார்கள். அந்த ஆளுக்கு ஏற்கனவே 4 மகள்கள் இருக்கிறார்கள். அவன் பெரும் பணக்காரன் என்பதால் என் தந்தைக்கும் அண்ணன்களுக்கும் நிறைய பணம் கொடுத்திருக்கிறான். அவன் என்னை திருமணம் செய்யவில்லை, ஏலம் எடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறான். நீ என் வாழ்க்கையை காப்பாற்று என்று கூறி என் காலடியில் விழுந்து அழுது துடித்தாள். 20 வயது அழகான பெண்ணை பண ஆசைக்காக ஒரு கிழவனுக்கு கொடுப்பதை கண்டு என் மனம் உருகியது. அவர்கள் அந்த பகுதியில் பெரிய இடத்து மனிதர்கள் என்பதால் தங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்ள அந்த அப்பாவி பெண்ணை பகடைக்காய் ஆக்கினார்கள். நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவளை அழைத்து சென்றேன். யாருக்கும் தெரியாமல் தொடர்வண்டியில் ஏற்றி அவளது இலக்கில் சேர்த்து விட்டு திரும்பினேன். ஆனால் நான் மாளிகைக்கு திரும்பிய போது அங்கே பெரிய கலவரமே வெடித்திருந்தது. நான் உள்ளே நுழைந்ததும் மற்றொரு வேலைக்காரன் ஓடி வந்து சொன்னான், பண்ணையார் உன்னையும் ஷமாவையும் ஒன்றாக பார்த்து விட்டார். உன்னை உயிரோடு விடமாட்டார்கள். உடனே தப்பித்து செல் என்றான். என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பண்ணையாரிடமிருந்து தப்பித்து நான் உடனே வீட்டிற்கு ஓடி வந்தேன். உன் அம்மாவிடம் மூட்டை முடிச்சுகளை கட்டு, நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்றேன். ஆனால் உன் அம்மா பயந்து போய் நாம் உலகின் எந்த மூளைக்கு சென்றாலும் அவர்கள் நம்மை தேடி கண்டுபிடித்து விடுவார்கள் என்றார். அப்போதுதான் தற்கொலை செய்து கொள்வது போல ஒரு நாடகமாடும் எண்ணம் எனக்கு வந்தது. நாங்கள் உடனே ஒரு பொம்மையை செய்து அதை தூக்கில் தொங்க விட்டோம். அறையில் நெருப்பை மூட்டினோம். அந்த பெட்டிக்கு அடியில் நான் ஏற்கனவே ஒரு ரகசிய பாதாள அறையை உருவாக்கி வைத்திருந்தேன். அது என் உயிரை காப்பாற்ற உதவியது. உன் அம்மா ஊரை கூடும்படி கதறி அழுதார். பண்ணையாரின் பயத்தால் நான் தற்கொலை செய்து கொண்டதாக ஊரார் நம்பினார்கள். இப்படிதான் நாங்கள் அவர்களிடமிருந்து தப்பினோம். நானும் உன் அம்மாவும் ஒருவரை ஒருவர் பிரிய முடியாது என்பதால் கடந்த 10 ஆண்டுகளாக இப்படி வாழ்ந்து வருகிறோம். எனக்கு சமைக்க தெரியும். அதனால் உன் அம்மா காய்கறிகளை பெட்டியில் வைப்பார். நான் கீழே சமைத்து கொடுப்பேன். துணிகளை துவைத்து இஸ்திரி செய்து கொடுப்பேன். ஊர் மக்களின் துணிகளை இப்படி செய்து கொடுப்பதன் மூலம் எங்களுக்கு சில காசுகள் கிடைத்தன. அதை வைத்துதான் காலத்தை கடத்தினோம். நீ பயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அது ஒரு மாயப்பெட்டி என்று உன்னை நம்ப வைத்தோம். மகளே, நான் இப்படி செய்ததற்காக சிறிதும் வருத்தப்படவில்லை. ஷமா பர்வீன் இன்று வெளிநாட்டில் தன் கணவருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவளுடைய மகிழ்ச்சிக்கு நான் ஒரு காரணமாக இருந்ததில் எனக்கு பெருமைதான் என்று கூறி என் தந்தை முடித்தார். அவர் கதையை கேட்டு நான் அழுது கொண்டே அவரை அணைத்து கொண்டேன். அப்பா, நான் சிறுமியாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி இருக்கலாமே, நானும் உங்களை பார்க்க வந்திருப்பேனே என்று கேட்டேன். அதற்கு அவர், நானும் நினைத்தேன். ஆனால் நீ குழந்தை என்பதால் யாரிடமாவது உண்மையை சொல்லிவிடுவாயோ என்று உன் அம்மா பயந்தார் என்றார். அப்பா, ஒரு பெண்ணுக்காக உங்கள் 10 ஆண்டுகால சுதந்திரத்தையே தியாகம் செய்து விட்டீர்களே, உங்களுக்கு வருத்தமாக இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், மற்றவர்களுக்காக வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு நடப்பது திருமணம் அல்ல, அவளை ஏலம் விட்டு விற்றார்கள். அதை தடுத்த திருப்தி எனக்கு இருக்கிறது. அதனால் கடவுளின் முன்னால் நான் எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்பேன் என்றார். இப்போது 10 ஆண்டுகள் கடந்து விட்டதால் பண்ணையார் குடும்பத்தினர் இதை மறந்திருப்பார்கள் என்று நம்பினோம். அன்று இரவே நாங்கள் மூவரும் அந்த ஊரை விட்டு வெளியேறினோம். இன்று நாங்கள் வேறு நகரத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். என் தந்தை உழைக்கிறார். நானும் என் அம்மாவும் அவருடன் நிம்மதியாக இருக்கிறோம். ஒரு பெண்ணின் வாழ்வை காக்க தன் வாழ்க்கையே பணயம் வைத்த என் தந்தையை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். பிறருக்காக வாழ்பவர்களே உலகில் சிறந்த மனிதர்கள் என்பது என் அப்பாவால் எனக்கு தெரிந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.